இந்த ராமர் பாலம்னு ஒன்று சொல்றாங்க, பைத்தியக்கார பயலுங்க. நான் என்ன கேட்கிறேன், ராவணன் சீதையை தூக்குவதற்காக அயோத்தி சென்றார் என்றால் ராவணன் எப்படி அங்கிருந்து அயோத்திக்கு வந்தான்? சாலை போடாம தானே வந்திருக்கான். இப்ப சாலை போட்டு சீதையை கடத்த போயிருக்கிறான்ல. அப்ப இதுல யார் கடவுள்? ராவணன் கடவுளா ராமர் கடவுளா? சொல்லுங்க பாப்போம். அப்ப இங்க இருந்து சீதையை மீட்பதற்காக பாலத்தை எப்படி போடுறாங்க? நான் கேட்கிறேன், குரங்குகள் எல்லாம் போய் மலையை பெயர்த்து எடுத்தனும், பாறைகளை கடலுக்குள் அடுக்குவது. ஒத்த பாறை எடுத்து கொடு, நீ பார்ப்போம். மலையில எப்படி பாறைகள் இருக்கும்? உருண்டை உண்டையா இருக்கும், பெரிய பெரிய பாறைகளா இருக்கும். அந்த மாதிரி பாறைகளை நீங்கள் கடலுக்குள் எடுக்க முடியுமா? இன்னொன்னு பெரிய பித்தலாட்டம் பண்ணானுங்க. அணில் வந்து ரோடு போட்டுச்சான். முட்டை. நான் என்ன கேட்கிறேன், மூளை இல்லாத முட்டா பசங்களா அவங்களாம். எப்படி அணில் போய் ரோடு போடும்? நான் கேட்கிறேன். கேட்டதுக்கு என்ன சொல்றானுங்க, கடல் தண்ணியில முக்கி எந்திரிச்சு வந்து கடற்கரையில உருண்டு படுத்து அது மேல ஒட்டி இருக்கிற மண்ணிலேயே ரோடு போட்டுச்சான். எவனா நம்ப முடியுமா? இந்த ராமர் பாலம்னு ஒன்று சொல்றாங்க, பைத்தியக்கார பயலுங்க. நான் என்ன கேட்கிறேன், ராவணன் சீதையை தூக்குவதற்காக அயோத்தி சென்றார் என்றால் ராவணன் எப்படி அங்கிருந்து அயோத்திக்கு வந்தான்? சாலை போடாம தானே வந்திருக்கான்.